என்னது திரிஷா வந்தாங்களா சார்? நான் பொதுமக்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். திரிஷா தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? பக்கத்தில் எஸ்எஸ்சி சார் அவங்க அப்பா இருந்தார், அவங்க கண்ணுக்கு தெரியலையா? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்களை பெற்றெடுத்த தாய் அவங்க பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கள அவங்க கண்ணுக்கு தெரியலையா? வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் அவருடைய ஆட்சியை ஏதாவது குறை சொல்லணும் என்பதற்காக திரிஷா வந்திருந்தாங்கன்னு ஏயா அப்படி பண்ணுறீங்க? இன்றைக்கி சுதந்திர தினம், அந்த சுதந்திர தினத்தை சுதந்திரமாக இருக்க விடுங்கய்யா. அதுவும் இல்லாமல் திரிஷா மட்டும்தான் அன்றைக்கி லேடி, அவங்க மட்டும்தான் அன்றைக்கி இருந்தாங்களா? மற்றவங்களாம் யாரும் இல்லையா? சொல்லுங்கள், எவ்வளோ லேடிஸ் இருந்தாங்க. திரிஷாவை விட பெரிய நடிகைகள் கூட வந்திருப்பாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களோட பெரிய பணக்காரங்க வந்திருப்பாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்கள விட பெரிய அழகு இருந்திருப்பாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வேணும்னு திட்டம் போட்டு அப்போ தான் வீடியோ நல்லா ஓடும் அப்படின்றதுக்காகவே நிறையா பேர் அதை கட் பண்ணி போடுவாங்க அப்படின்றதுக்காகவே கமெண்ட்டில் எல்லாரும் திரிஷான்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நிறையா பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த தீய சக்திகள் எல்லாம் வேலை செய்யுது. இப்போவும் சொல்கிறேன், 100 நாள் வெற்றிகரமாக விஜய் சார் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால் எந்த கொம்பன் நினச்சாலும் விஜய் சாரோட ஆட்சியை எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த 5 வருஷத்தை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வருவார். அது கூடிய விரைவில் நடக்கும், பாருங்கள்.